செல்லம்மா சீரியல்ல சித்தார்த் குடும்ப ஆளுங்க கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு மலர் கூட குதிரை சவாரி செஞ்சு விளையாடிட்டு இருக்கிறப்போ அவரோட அப்பா வாசுதேவன் மேக்கப் ஆர்டிஸ்டா அடிச்சு கூட்டு வராரு. இதை பார்த்த சித்தார்த்தும் குடும்ப ஆளுங்களும், வாசு ஏன் இவனை அடிக்கிறீங்க, அம்மா இவன் முதல்ல யாரு, இவனையே இப்படி போட்டு அடிக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, வாசுதேவனும் இவன் இருக்கானே சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் தான் சித்து செல்லம்மாவோட கல்யாணத்தை தடுக்க பார்த்தவன், இவன் இவன் காரணம் கிடையாது, இவன் வெறும் அம்புதான், இவனே இப்போ உண்மையை சொல்லுவான்னு, டேய் இப்போ நீ சொல்றியா இல்லையான்னு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை மிரட்டி பேச வைக்கிறாரு. மேக்கப் ஆர்டிஸ்டோ, நான் மேகாவோட ஃப்ரெண்டு, மேகா தான் சித்தார்த் மாதிரியே ஒரு மாஸ் செஞ்சு தரணும்னு சொன்னா, அதை செஞ்சு தான் நான் மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மேகா தான். மேகா சொல்லி தான் மாணிக்கம் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான். இந்த மேகா எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டா போல, திரும்ப திரும்ப இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்குனே வந்துட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது, போலீஸ் கிட்ட சொல்லி முதல்ல ஒரு உண்ணா அனுப்புற வழியை பார்க்கணும்னு மகேந்திரன் போலீஸ் கமிஷனர் கால் பண்ணி மேகா தான் உண்மையான குற்றவாளிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. லக்ஷ்மியும் கோவப்பட்டு, எங்க போலீஸ் வந்து பிடிக்கட்டும், இதுக்கு முன்னாடி என் கோவம் தீர்ற வரைக்கும் நான் அவளை போய் 4 வார்த்தை கேட்டு வரேன், செல்லம்மா நீ என் கூட வான்னு மேகாவை பார்க்கறதுக்காக 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. எதுவுமே தெரியாம வீட்டுல மேகா காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கிறப்போ அங்க வந்து லட்சுமி மேகா விழுத்து கன்னத்துல இறையறாங்க. ஏண்டி நீ திருந்த மாட்டியா, எவ்வளவு தூரம் தான் மன்னிச்சு விடுறது, நானும் நீ இப்ப திருந்துவோ அப்ப திருந்துவோ எல்லார்கிட்டயும் பேசி கல்யாணத்துல ஒண்ணு சேர்த்தா சித்து வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா, நீ தான் சித்தார்த் மாதிரியே ஒரு மாஸ் செஞ்சு மாணிக்கத்துக்கு போட்டிருக்குங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, உன் ஃப்ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், நானே உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போய் விட போறேன், நீ எல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மேகாவும் கெஞ்சுறாங்க. செல்லம்மாவும் தன்னோட பங்குக்கு, மேகா நீ திரும்ப திரும்ப எங்களை அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, நாங்க உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணோம், தெரிஞ்சு நல்லா இருப்பேன் தானே ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கொடுத்தோம், ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ மேகா தெரியாம லட்சுமியை கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்த லட்சுமி மூச்சு பேச்சு இல்லாம மயக்கமாயி கிடக்கிறத பார்த்து செல்லம்மா பதறி போறாங்க. அம்மா எந்திரிச்சிருங்கம்மா, அம்மா எந்திரிச்சிருங்கம்மான்னு பேசிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து வெளியே வந்த மேகா ஒரு பெரிய கட்டையை எடுத்து செல்லம்மா மண்டையிலே அடிச்சு அவங்களையும் மயக்கம் போட வச்சிடுறாங்க. மகேந்திரன் சித்தார்த் கிட்ட, சித்து நீ லட்சுமிக்கும் செல்லம்மாக்கும் ஃபோன் பண்ணி உங்க 2 பேரும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு, மேகா கிட்ட இருந்தா அவங்களுக்கு தான் ஆபத்து தான், நம்ம தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல, அவங்களே அவளை பிடிச்சிருவாங்க, நீ ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லுப்பான்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.